நீங்க சொல்றீங்களா நான் சொல்லட்டுமா? ஹலோ, எப்பயுமே நான் தான் சொல்றேன். நீங்க தான் பிள்ளைகள்லாம் உங்களை தான் கேக்குது. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு துயரமான சம்பவத்தில் சிக்கிட்டோம். அது என்னங்கிறத இப்போ பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சிரிச்சா சொல்றீங்க. எனக்கு வராதுடா. என்னடா கண்ணுங்களா பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் வீடியோ பூச்சிட்டு கவலையில உட்காந்துட்டு இருக்கான். ஏன் கவலையில இருக்கும்? ஆனா அழுத்தத்தில் இருக்கும். ஆனா இந்த வீடியோ தான் கல்லெல்லாம் பயங்கரமா உழைச்சி வேலை செஞ்சான். கல்லு ஆக்சுவலா இந்த வீடியோ தான் கல்லு ரொம்ப உழைச்சேன். வினோத்தனை எப்பயுமே அந்த உழைப்பல் அதெல்லாம் பண்றது தான். பட் வந்து கல் இந்த டைம் வந்து கோஆபரேட் பண்ணி உழைச்சது இதுதான். ரொம்ப நாள் கல்லு உழைச்சது. அந்த வீடியோ வந்து கரப்ட் ஆக்கி விட்டாங்க. இந்த மேனேஜர் ராகாவலின்னு ஒருத்தர் இருக்கான். புரியல. என்ன பண்ணிருந்தா அந்த ஹைதராபாத் போயிட்டு அந்த வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். மெமரி கார்டை சென்னைக்கு வேற எடுத்துட்டு போயிருக்கணும். அதை தாங்க நானும் சொன்னேன். ஒரே எடுத்துட்டு போய் சத்தியமா உண்மையா சொல்றோம், எவ்வளோ வெயில், எவ்வளோ மழை. அது இந்த வீடியோ எடுக்குதான் இந்த யூடியூப் சேனலோட ஒரு 7 மலை 7 கடல் தாண்டி போயிருக்கோம். அவ்வளோ தூரம் போய் எடுத்தோம். 18 மணி நேரம் டிராவல். நான் வந்து கலரே ஆயிட்டேன். அங்கே போய் ஏசில இருந்து கலர் ஆயிட்டேன். அந்த வீடியோக்கு போய் மொட்டை வெயில். நீ கருப்பு தான் விடு. எனக்குலாம் ஒரு மாதிரி ஃபோன் பண்ணி சொல்றாங்க, அந்த மாதிரி வந்து வீடியோ வந்து கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நம்பவே இல்லை நான், சும்மா சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாக வந்து பார்த்தா இன்னைக்கு சொல்றாங்க, அம்பேல் மக்கள்கிட்ட நான் போய் காட்டி என்னென்ன பண்ணியிருக்கோம். அதுவும் கல்லோட ஃபேன்ட்லாம் கிழிஞ்ச மாதிரி ட்ரெயிலர்லாம் பார்த்துருப்பீங்க. ட்ரெயிலர்லாம் எல்லா வீடியோவும் போச்சு. பயங்கரமான மன வருத்தங்கள் தான் இருக்குது. கல் வந்து இந்த வீடியோ வெளியே வந்துச்சுன்னா கல் வந்து ட்ரெண்டிங் ஆகிருப்பான். அதுவும் போச்சு. ஆமாம், கல் எவனோ சோனி வச்சு பண்ணிட்டான். எல்லாமே இவன் தான், அந்த மேனேஜர் தான். மேனேஜர் சோனி பண்ணிட்டான், காப்பி பண்ணி. ஏங்க ஆக்சுவலாக வந்து நாங்கள் சென்னை போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே கூட வந்து வீடியோ நல்லா தான் இருந்துச்சு. வந்து எல்லா வீடியோ சூப்பராக இருந்துச்சு. அதில் தான் ப்ரொமோவே பண்ணாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, சென்னை போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லா வீடியோ காலின்றாங்க. இவங்க போன அந்த ஏதோ ஒரு வீடியோ மட்டும் எடுத்து சூப்பராக வச்சுக்கிட்டாங்க. இது போனதுக்கு இன்னொரு காரணம் என்ன, நம்ம வந்து சம்மரில் போயிட்டோம். வெயில், அங்கேயும் வெயில், கேமராவும் வெயில் பட்டு வீடியோவும் போச்சு. இந்த மாதிரி அங்கே போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மாதிரி மழை டைமு, கொஞ்சம் நார்மல் டைமில் போயிருக்கணும். அது எவ்வளோ ரூபாய் ஃபைட்டு, அந்த அனிமல்ஸ் பார்த்தது, டான்ஸிங்க, அது பாகுபலிலாம் பயங்கரமா எடுத்துனோம். போய் அனுஷ்காட்லாம் போட்டு கை பட்டுச்சிருக்காங்க, செயின்லாம் எடுத்து கையில போட்டு. ஆமா, என்னென்னமே ஆக்டிங் பண்ணிருந்தாங்க. அந்த அனுஷ்கா பாகுபலி 2 பார்த்தீங்கன்னா அனுஷ்காவெல்லாம் அந்த கூண்டுகள் போய் அடைச்சிருப்பாங்களா, அதுக்குள்ள தான் போய் நான் உள்ள போய் சும்மா விளாண்டு இருந்தோம். அடைச்சு வச்சிட்டாரு இவரு, கீர்த்தி போய் அடைச்சிட்டாரு எங்களையும். வெளியே வர முடியல. அதெல்லாம் போராடி வெளியே வந்து பயங்கரமா இருந்துச்சு. அந்த சிவன் முதற்கொண்டு இருந்தது. அந்த சிவனை முதற்கொண்டு தூக்கிட்டு போயிட்டு பண்ற வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. பாகுபலி என்னென்னமோ இருந்தது. பாகுபலியே தனி கான்செப்டா போடலாம்னு ஐடியா பண்ணிச்சுதானே. ஒரு 1.5 நாள் டிராவலிங், போக 1 நாள் வர 1 நாள், எல்லாம் போச்சு. வீடியோக்காக பண்ணது எல்லாம் போச்சு. ட்ரெயின்ல ரொம்ப தனியா ஒதுக்கப்பட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இன்னொரு கம்பார்ட்மெண்ட் மாத்தி. ஆமா, B1 B2 அப்புறம் A1 தான். சரி, அந்த வீடியோலாம் கூட ஏதோ ஓரளவுக்கு இருந்துச்சுன்னு வைங்க. ஆனா நம்ம கரப்ட் ஆனது வந்து இந்த ராமோஜி பிலிம் சிட்டியும் வளையல் வாங்குறதெல்லாம் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா? அதெல்லாம் காலி ஆகி போச்சு. வளையல் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாங்கினேன் நான். அதெல்லாம் போட்டு பயங்கரம் பேசி வச்சுருந்தேன் நான். 7 அப்படி இப்படின்னு பேசி வச்சுருந்தேன். அதெல்லாம் போச்சு. ஆமாம், A to Z எல்லாமே காலி ஆயிடுச்சு. சரி விடுங்க, மீதி வந்து இதை தவிர எல்லா வீடியோ கொலாப்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டாக போட்டு இந்த வீடியோ பண்ணுறோம். இந்த ஒரு வீடியோ மட்டும் எங்களை மன்னிச்சிக்கிங்க. எங்களுக்கு வந்து எங்கள் கேமராமேன் வந்து வீடியோ எடுத்தாப்புல, எங்கள் மேனேஜர் வந்து சேவ் பண்ணிக்க மறந்துட்டாப்புல, ஹீட்லேயே விட்டு கருக்கி விட்டாங்க. மெமரி கார்டு போச்சு, கரப்ட் ஆகி விட்டது. வீடியோ எடுக்க முடியுமா? திருப்பி எடுக்க முடியுங்களா? நான் எடுத்து எல்லாம் நிறையா பக்கம் கேட்டும் பார்த்துச்சுண்ணே. அதாங்க நிறையா பக்கம் கேட்டோன்னே அவங்க பண்ண முடியாங்க. நாமளும் நிறையா சாப்பிட்டு வச்சு பண்ணி பார்த்தோம். ChatGPTயும் கேட்டு பார்த்தாச்சு. சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது வந்து இந்த மாதிரி வீடியோ ஹீட்னால போயிடுச்சு அப்படின்ட்டு எடுக்க முடியும் அப்படின்னா அதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டேரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து பேசி எடுத்து. ஆமாங்க, யாருனாவது வந்து இந்த வீடியோ வந்து எப்படி எடுக்கணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுவும் உபயோகமாக இருக்கும். நாங்கள் எடுப்போம். இல்லை உங்களுக்கு எடுக்க தெரியும்னா சொல்லுங்கள், நாங்கள் வீடியோ தரோம், எங்களுக்கு எடுத்து கொடுங்க.
நாங்கள் வந்து அதுக்கு பேமெண்ட் கூட பண்ணிடுறோம். கொஞ்சம் ஆமா, பார்த்து அது பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ரொம்ப நல்ல நல்ல வீடியோவாக எடுத்து வச்சிருந்தோம். மிகவும் 2 வீடியோலாம் வரும், 3 வீடியோலாம் வரும். 4 வீடியோ 4 வீடியோ போச்சு. 4-5 வீடியோ காலி. ஒரு மாசத்தோட நாங்கள் ஐடியாவே பண்ணிச்சிருந்தோம், ஒரு மாசத்துக்கு இது பண்ணிக்கலாம், அடுத்த மாசத்துக்கு வேற பண்ணிக்கலாம். இந்த மாசத்தோட இதே வந்து வேஸ்ட்டாக போச்சு, ப்ரோக்ராமே கெட்டுச்சு. சரி, இதனால நாங்கள் வந்து துவண்டு போக மாட்டோம். என்னங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து we will be back, தளர்ந்து போக மாட்டோம். we will come back. அவ்வளோதாங்க. அடுத்து நல்ல நல்ல வீடியோவும் நல்ல நல்ல கண்டென்ட்டும் உங்களுக்கு கம்பல்சரி என்டர்டைன் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து அக்செப்ட் பண்ணி இருக்கிற சுச்சுவேஷனில் அவ்வளோதான். சாத்திட்டு கிளம்புறது. திஸ் இஸ் கேகே லைஃப் ஸ்டைல்.